ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்தில் பூ பறிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, இந்த மாதிரி, அதுக்கப்புறம் கனகாமரப்பூ. நம்ம இதுதான் பறிக்கணும். இதுதான் இப்போ பறிக்க போகிறோம். வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பறித்து போட ஒரு கூடை எடுத்திருக்கேன். இப்போ வாங்க பறித்து போடலாம். இங்கே இங்கே ஒன்று இருக்குது, இதிலே பறிக்கலாம். இங்கே இருக்குங்க. அவ்வளோதான், மல்லிகைப்பூ பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனகாமரப்பூ, இந்த மாதிரி பறிச்சுக்கலாம் எல்லாத்தையும். எல்லாத்தையும் பறித்து முடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் பறித்து முடிச்சாச்சு. இதெல்லாம் நாளைக்கு வரும், இன்றைக்கி கொஞ்சம் கழிச்சு வரும். இப்போ எல்லாத்தையும் பறிச்சாச்சு. எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். மல்லிகைப்பூ நிறைய வந்திருக்கு, கனகாமரம் பூ நிறைய தான் வந்திருக்கு. அவ்வளோ தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான். இப்போ கூடை யார் போட்டான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி தான் போட்டாங்க கூடை. இந்த மாடி தோட்டம் ஃபுல்லாக எங்கள் பாட்டி தான் போட்டது. அங்கே பாருங்கள், நம்ம ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பூ நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். எப்படி மிஸ் பண்ணோன்னு தெரில, எடுத்துக்கலாம். குட்டி அழகாக இருக்குது, ஸ்மெல் நல்லாயிருக்கும். வீட்டு தோட்டத்துலேருந்து இது கிடச்சிச்சின்னா ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த கூடை எங்கள் பாட்டி தான் போட்டாங்க. இந்த ஃபுல்லாக எங்கள் பாட்டி தான். அதோட இந்த தொட்டி, இங்கே இருக்கிற எல்லா தொட்டியும், இந்த பிளாஸ்டிக்கு தவிர எல்லா தொட்டியும் எங்கள் பாட்டி போட்டது தான். அங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். ஆசிக்கா ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அன்றைக்கி நான் என்ன இலைன்னு கேட்டிருந்தேன். அது அப்போ அவங்க சொன்னாங்க பூசணிக்காய் லீஃப்னு சொல்லியிருந்தீங்க. அது ரைட்டான்னு எங்களுக்கே தெரியல. நாங்களே தெரியாமல் தான் வளர்ப்பான்னு வந்துச்சு. அதே தன்னால் தான் வந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதான் சுத்தமாக எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பூசணிக்காய் இல்லை மாதிரி இல்லைன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க. தெரியல. ஓகே, இப்போ வாங்க நம்ம இன்னொரு பூ பறிக்க தான் போகிறோம். கீழே தான் கிளப்புறோம். கீழே நான் அந்த சைடு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே, இன்னொரு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இங்கே வந்தாச்சு. இந்த பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தாச்சு. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் செடி, ஆப்பிள் மரம் இருக்குது இங்கே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இதுதான் ஆப்பிள் செடியோட லீஃபு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனகாமரம் பூ ஆக்சுவலாக இன்னும் விடலை. ஓகே, அதுக்கப்புறம் பப்பாளி மரம். அதுக்கப்புறம் மிளகா, அங்கே இருக்கிறதெல்லாம் மிளகா, இதெல்லாம் மிளகா. இங்கே இருக்கிறது, அங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் மிளகா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடி மாதிரி போகிறது வெத்தலை கொடி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பப்பாளி மரம். பார்த்திங்கன்னா பப்பாளி காய் விட்டுருக்கு. நேற்று வந்து இங்கே பழுத்ததாக ஒன்று இருந்துச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பழுத்ததாக ஒன்று இருந்துச்சு. நேற்று யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அதுதான் பேட் நியூஸு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நேற்று தான் நேற்று பறிக்கணும்னு இருந்தாங்க. அது யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. காய்ஸ், இங்கே பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி அப்படியே போகும். வெத்தலை கொடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி. நான் மாடி தோட்டத்தில் காமிச்சிருப்பேன் வெத்தலை கொடி போன வீடியோவில். இருட்டாக இருக்குல்ல, இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இப்போது கொஞ்சம் வச்சுருக்கோம். இதுவும் வச்சுருக்கோம். இதுதான் பப்பாளி காய். பார்த்திங்களா, நாங்கள் டெய்லி பப்பாளி காய் பறித்தோன்னா நாங்கள் அந்த பப்பாளி காமிக்கிறோம் உங்களுக்கு. பாருங்கள், அங்கே நாங்கள் போவோம். உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து வீட்டுக்கு பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் வந்து இங்கேயே காய் பறிப்போம். இங்கே நாங்கள் காய் பறிக்கும் போது அங்கே நின்றுப்போம். அந்த இடத்துல நின்றுட்டு பெட்ஷீட், எங்கள் அம்மா நான் பெட்ஷீட் விரிச்சுப்பேன். தாத்தா வந்து குச்சி வச்சு அங்கே இது பண்ணுவாங்க. அதாவது எங்கள் தாத்தான்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டி விடுவாங்க. அப்போ கரெக்டாக அங்கே விழுவும். சில டைம் கீழே விழுந்துடும். பார்த்திங்கன்னா போன வாட்டி நம்ம காய் பறிக்கும் போது ஃபுல்லாக கீழே விழுந்துருச்சு. ஒரு தட்டு தான் தட்டணும், அதுக்கு எல்லாமே கீழே விழுந்துருச்சு. இதுதான் பப்பாளி. இதுதான் எங்களோட வீடு பக்கத்தில் இருக்கிற ஒரு காடு மாதிரி. மோரை, அண்ணா நகர், ஆவடி.
அவ்வளோதான் காய்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு உரம் இந்த செடிங்களுக்கு என்ன உரம் போடுறேன்னு அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுறேன். பாய்.